welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் சகோதரிகளா? நீங்க வந்து அக்கா தங்கச்சியான்னு கேட்போமா? நீங்க வந்து சகோதரிகளா அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன கேட்போம்? நீங்க அக்கா தங்கச்சியா சகோதரிகளா எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ எப்படி கேக்குறது? இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. ஓகே, நீங்கள் சகோதரிகளான்னு தான் கேட்டிருக்கு. அப்போ இதுல என்ன? இது ஒரு நவுன். நவுனை பற்றி நம்ம क्वेश्चन கேக்குறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நவுனை பற்றியோ அட்ஜெக்டிவ் பற்றி क्वेश्चन கேக்குறோம் அப்படின்னா அங்க பி வெர்ப், அதாவது ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். பி வெர்ப்னா என்ன? am, is, are, was, were, will. ஓகே, அப்போ நீங்கள் சகோதரிகளா ஒரு நவுனை பற்றி क्वेश्चन கேக்குற, அதுல இந்த பி வெர்ப் தான் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். இது என்னது? பிரசன்ட்ல தான் நான் கேக்குறேன். ஓகே, பிரசன்ட்ல நீங்க சகோதரிகளா அப்படின்னு. அப்போ என்ன? am, is, are இந்த மூணுல ஒண்ணுதான் நம்ம கேட்கணும். அதுல சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? you. சப்ஜெக்ட் you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா are யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். அத பாருங்க, நீங்கள். நீங்கள்னா என்னது? you வந்திருக்கு. you வந்துச்சுன்னா கண்டிப்பா are யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். அப்போ are தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, are you. அடுத்து சகோதரிகளா? அது சிஸ்டர்ஸ். ஓகே, are you sisters? நீங்க சகோதரிகளா? ஓகே, அடுத்து பாருங்க, யாராவது இங்கே இருக்கிறீர்களா? நம்ம கேட்போம்ல, யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? இங்க எந்த மெயின் வெர்புமே வரல. யாராவது இங்க இருக்கீங்களான்னு தான் கேட்டிருக்கு. அல்ல, இது என்னது? ஒரு நவுனை பற்றி தான் நம்ம क्वेश्चन கேக்குறோம். ஓகே, அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் பி வெர்ப்ல தான் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். அப்ப யாராவது அப்படின்னா என்ன? somebody. ஓகே, somebody வந்திருக்கு. அப்ப இதுல என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்? am, is, are. இருக்கிறீர்களா அப்படின்னா பிரசன்ட்ல தான் நம்ம கேக்குறோம். இருந்தீங்களா அப்படின்னா was இல்லனா were யூஸ் பண்ணணும். அது past. அப்ப இருக்கிறீர்களா அப்படின்னா அது present. அப்போ am, is, are. இது வந்து somebody அப்படின்னா is தான் யூஸ் பண்ணணும். ஓகே, are யூஸ் பண்ண கூடாது. is யூஸ் பண்ணி தான் கேட்கணும். is somebody. அடுத்து இங்கே அப்படின்னா here. ஓகே, is somebody here? இங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, அடுத்து திரைப்படம் எப்படி இருந்தது? நம்ம கேட்போம்ல, படம் எப்படி இருந்துச்சு? யாராவது ஒரு புது படம் வந்து இறங்கி இருக்கும். அப்ப நம்ம வந்து யாராவது படம் பார்த்தாங்கன்னா நம்ம எப்படி கேட்போம்? படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போமா? படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம்? அதுல எப்படி, திரைப்படம் எப்படி இருந்தது? எப்படி WH क्वेश्चन வந்திருக்கு. எப்படின்னா என்னது? how. அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, how. அடுத்து திரைப்படம் எப்படி இருந்தது, அதோட நிலையை தான் நம்ம கேக்குறோம். அப்போ இல்ல என்னது? be verb யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அது இருக்குது அப்படின்னா அதுல am, is, are present form யூஸ் பண்ணணும். இது என்னது? இருந்தது அப்படின்னா past யூஸ் பண்ணணும். was இல்லனா were. இதுல was வருமா were வருமா? was தான் வரும். ஏன்னா திரைப்படம் ஒன்னே ஒன்னதான் மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, திரைப்படங்கள் அப்படின்னா அதுல were யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ திரைப்படம் ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இதுல was தான் வரும். how, was. அடுத்து be verb. அதுக்கு அடுத்து திரைப்படம். திரைப்படத்தை இங்கிலீஷ்ல என்னது? the movie. ஓகே, how was the movie? திரைப்படம் எப்படி இருந்தது? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. லைட் போடு. நம்ம சொல்லுவோம்ல, லைட் ஆன் பண்ணு இல்ல லைட் போடு. இப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? put on the light. ஓகே, அடுத்து என்ன? switch on the light, turn on the light. இப்படி சொல்லலாம். ஓகே, அடுத்து என்ன? ஃபேன் போடு அப்படின்னு சொல்றதுக்கும் put on the fan. Okay, switch on the fan.
செய். நம்ம வந்து சொல்லுவோம்ல புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணு அப்படின்னு. அப்போ முயற்சி செய், அதுக்கு என்ன வரும்? ட்ரை. அடுத்து புரிந்து கொள்ள, அந்த கொள்ள இந்த புரிந்து கொள்ள, எழுத, படிக்க இந்த உச்சரிப்புக்கெல்லாம் என்னது? டு போடணும். டு. அடுத்து புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இத வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ் னு சொல்றோம். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் போன வாரம் எனது போனை தொலைத்தேன். நம்ம சொல்லுவோம்ல எனது போன் வந்து போன வாரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்றது? இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு விஷயம் வந்து கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு, தொலைத்தேன். ஓகே, அது பாஸ்ட்னு தெரியும். ஓகே, அப்போ போன வாரம் இப்படி வந்து ஒரு விஷயம் நேற்று நடந்து, இல்ல முந்த நேற்று நடந்து, இல்ல நேற்று நைட்டு நடந்து, இல்ல காலையில நடந்து, இல்ல 6 மணிக்கு நடந்து, இப்படி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து போன வாரம் நடந்து, போன மாசம் நடந்து, இப்படி அதை ஸ்பெசிபிக்கா அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி பேசும்போது அது கடந்த காலமா இருந்தா சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம எழுதிடலாம். ஓகே, அப்போ நான் போன வாரம் எனது போனை தொலைத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நான், ஐ. அடுத்து என்ன? போன வாரம் எனது போனை தொலைத்தேன். தொலைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லாஸ்ட். இது தொலைக்கிறதுக்கு லாஸ்ட், தொலைத்தேன் பாஸ்ட். அப்போ லாஸ்ட். ஐ லாஸ்ட் எனது போனை, மை மொபைல். ஓகே, ஐ லாஸ்ட் மை மொபைல். என்னைக்கு? போன வாரம். லாஸ்ட் வீக். ஓகே, I lost my mobile last week. நான் போன வாரம் எனது போனை தொலைத்தேன். ஓகே, அடுத்து பாருங்க, உன்னால் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோ. அந்த முடியும், முடியுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். கேன். அடுத்து உன்னால், சப்ஜெக்ட் ஐ, சாரி யூ. ஓகே, அடுத்து சமைக்க, குக். Then can வரும்போது சப்ஜெக்ட் எப்பவுமே இந்த உன்னால், என்னால், ஐனால், என்னால், அடுத்து தேனா அவர்களால், அடுத்து ஹீனா அவனால், ஷீனா அவளால், அப்படிதான் வரும். ஓகே, அவளால் சமைக்க முடியுமா, அவனால் சமைக்க முடியுமா, அந்த அவனால், அவளால், அவர்களால் அப்படிதான் வரும். ஓகே, அப்போ கேன் யூ குக், உன்னால் சமைக்க முடியுமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் போகிறானா. நம்ம கேட்போம்ல, அவன் போறானா அப்படின்னு கேட்போமா? அவன் போறானா. அப்போ அவன் போறானா, அவன் போகிறானா, ரெண்டுமே ஒன்றுதான். ஓகே, அப்ப இது எப்படி क्वेश्चन கேட்கலாம்? சிம்பிள் பிரசன்ட்ல கேட்கலாம். ஏன்னா இதுல வந்து மெயின் வெர்ப் போகிறானா, போறது என்னது? செயல் தானே. அப்போ இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. சோ இது எப்படி क्वेश्चन கேட்கலாம்? சிம்பிள் பிரசன்ட்ல क्वेश्चन கேட்கலாம். ஓகே, போனானா அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். இது போகிறானா அப்படின்னு நம்ம பிரசன்ட்ல கேக்குறோம். ஓகே, அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல क्वेश्चन கேக்குறோம். சிம்பிள் பிரசன்ட்ல क्वेश्चन கேட்கும் போது அதுல மெயின் வெர்ப் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன யூஸ் பண்ணணும்? டு இல்லனா டஸ் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம், மெயின் வெர்ப் இருக்கும்போது. அப்போ இதுல டு யூஸ் பண்ணணுமா, டஸ் யூஸ் பண்ணணுமா? இதுல என்ன யூஸ் பண்ணணும்னா டஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம டு யூஸ் பண்ணணுமா, டஸ் யூஸ் பண்ணணுமான்னு சப்ஜெக்ட பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, வரக்கூடிய சப்ஜெக்ட் இதுல அவன் அப்படின்னு இருக்கு. அவன்னா என்னது? ஹி. ஹி வந்துச்சுன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். இந்த ஹி, ஷி, இட், அட் நேம், சிங்குலர் நவுன் ஒண்ணே ஒண்ண மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் யூ, வி, தே, அடுத்து ப்ளூரல் நவுன் ஒன்றுக்கு மேற்பட்ட நவுனை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம டு யூஸ் பண்ணுவோம். அப்போ அவன் போகிறானா, அவன் போறானா அப்படின்னு क्वेश्चन கேக்குறதுக்கு நம்ம டஸ். ஓகே, டஸ் ஹி. அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அப்படியே எழுதணும். டஸ் ஹி கோ, அவன் போகிறானா. அவள் போகிறாளா அப்படின்னா டஸ் ஷி வரும். ஓகே, டஸ் ஷி கோ. ஓகே, அதே இது நீ போகிறாயா, நீ போறியான்னு கேட்போமா? நீ இப்ப போறியா அப்படின்னு. நீ போறியான்னு கேக்குறதுக்கு டு யூ கோ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்கே போகிறான். இதே சேம் தான், ஆனா எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னு பாருங்க, எங்கே.
WH கொஸ்டின் வந்திருக்கு. எங்கே அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப எங்கே அப்படின்னா where. ஓகே, where. அடுத்ததான் நம்ம இத அப்படியே எழுதலாம். ஏன்னா அவன் எங்கே போகிறான் சேம் கொஸ்டின் தான். ஓகே, ஆனா எங்கே மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப அவன் போகிறானா அவன் எங்கே போகிறான் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ where அடுத்து அவன் வந்திருக்கு சப்ஜெக்ட். அவன்னா என்னது he. he வந்திருக்கனால இங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் does. where does he அடுத்து go போகிறான். ஓகே, go. அப்போ where does he go அவன் எங்கே போகிறான். ஓகே, சேம் தான். ஆனா இந்த WH வந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். செகண்ட் அந்த do வருமா does வருமா அத பார்த்து எழுதணும். அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து மெயின் verb. ஓகே, அடுத்து பாருங்க, நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாய். நம்ம பிரசன்ட்ல ஒரு விஷயம் கேட்கும் போதும் சரி, இல்ல ரெகுலரா ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம்ல அத கேட்கணும்னாலும் நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணி. அப்போ நீ காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாய், நீ காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப எல்லாமே சேம் தான். அப்ப இது என்ன கொஸ்டின் யூஸ் பண்ணணும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேக்குறோம். இல்ல என்னது மெயின் verb வந்திருக்கு. எழுந்திருக்கிறாய், எழுந்திருக்கிறது என்னது ஒரு செயல் தான். ஓகே, மெயின் verb வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் இங்க பாருங்க, நீ காலையில் எத்தனை மணிக்கு, எத்தனை WH கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ what எத்தனை மணிக்கு what time. ஓகே, what time இத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து மெயின் verb வந்திருக்கு எழுந்திருக்கிறாய். அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ண அடுத்து do இல்லனா does. இல்ல பாருங்க சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு. சோ இல்ல என்ன யூஸ் பண்ணனும் do யூஸ் பண்ணனும். what time do. அடுத்து என்ன யூஸ் பண்ணனும் verb. சாரி சப்ஜெக்ட் you do you. அடுத்துதான் என்னது verb மெயின் verb எழுந்திருக்கிறாய். அதுக்கு get up இல்லனா wake up. ஓகே, wake up இந்த இடத்துல get up னு எழுதலாம். ஓகே, ஹெட்ல எது எழுதினாலும் ஒண்ணுதான். get up இல்லனா wake up. அடுத்து காலையில் அப்படினா in the morning. இந்த காலையில் மாலையில் அடுத்து மதியம் ஆஃப்டர்நூன் இதெல்லாம் சொல்லும் போது நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனா நைட் சொல்லும் போது நைட்னா அட் யூஸ் பண்ணணும். அதே போல 12 மணிக்கு நம்ம கரெக்டா மதியம் 12 மணிக்கு சொல்லுவோம்ல நூன், அத வந்து அட் நூன் அது சொல்லுவோம். ஓகே, அப்போ நைட்டுக்கும் அட் வரும். மற்ற எல்லாம் காலையில் மாலையில் இதெல்லாம் சொல்லும் போது இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா